இந்திய நாட்டின் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை பந்தய சாலையில் உள்ள சாரதாம்பாள் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய நாட்டின் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா இன்று அவரது கட்சி நிர்வாகிகளால் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை பந்தய சாலையில் உள்ள சாரதாம்பாள் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு யாக வேள்விகள், யாக பூஜைகள் நடைபெற்றது. ராகுல் காந்தியின் பெருவாழ்விற்காக காங்கிரஸ் கட்சியினரால் சிறப்பு வழிபாடும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் ராகுல் காந்தி என்ற பெயர் வெறும் அரசியல் அடையாளம் அல்ல, அது சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி மற்றும் துணிச்சலின் அடையாளம் எனவும், கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்து மக்களின் கஷ்டங்களை நேரில் கேட்டு அன்பை மட்டுமே விதைத்தவர். நான் பயப்பட மாட்டேன் என்று ஒற்றை ஆளாக நின்று நீதிக்காக குரல் கொடுக்கும் நமது தலைவரின் பிறந்த நாளில் அவர் 100 ஆண்டு காலம் நலமுடன் வாழ நாம் அனைவரும் வாழ்த்தும் என்றும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு கோவை மாவட்ட காங்கிரஸ் பிரிவு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மாவட்ட தலைவர் MS பார்த்திபன் தலைமை தாங்கினார். முன்னாள் மூத்த காங்கிரஸ் தலைவர் A கணேசன், மண்டல தலைவர் மோகன்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவருமான MN கந்தசாமி, கோவை மாவட்ட மாநகர காங்கிரஸ் கட்சி தலைவர் விஜயகுமார், INTUC மாநில செயலாளர் கோவை செல்வம், முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் பச்சமுத்து, PKR சவுந்தரகுமார், சச்சின், சிவகுமார், பாசமலர் சண்முகம், ஜெரி லூயிஸ், பறக்கும்படை ராஜ்குமார், MSPR ஆனந்த், காலனி பிரபு, மணிகண்டன், அமுல்ராஜ், வின்சென்ட், பாலு, நித்தி, பைமெண்டல் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சாரதாம்பாள் திருக்கோவிலுக்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி ராகுல் காந்தி பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடினர் என்பது குறிப்பிடத்தக்கது.